ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி வரகரிசி வச்சுதாங்க. வரகரிசி கூட பாசி பயறு சேர்த்து நம்ம ஹெல்த்தியாக டேஸ்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் அரை கப்பு அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேன். கப்புன்னு மெஷர் பண்ணுறது நம்மள்ட்ட இருக்க டம்ளரு, வீட்டில் இருக்க ஏதோ ஒரு சின்ன பவுல், அந்த மாதிரி எதில் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வரகரிசியை ஒரு 8லிருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. மெஷர் பண்ண கப்புலையே ஒரு 2 கப்பு அளவுக்கு பாசி பயறு எடுத்துக்கிறேன். பாசி பயறையும் அதே கப்புலையே மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்புலையே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க. இதையும் வாஷ் பண்ணிவிட்டு 10 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. 10 மணி நேரமாவது ஊறினா தான் நமக்கு பாசி பயிறு நல்லா ஊறி வரும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் நாம் ஒரு 10 மணி நேரமாவது ஊற வச்சு சமைக்கும்போது தான் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. அதில் இருக்க நியூட்ரிஷன்ஸ்லாம் நமக்கு நல்லாவே கிடைக்குங்க. அதனால தான் நம்ம ஊற வச்சு சமைக்கிறோம். இப்போ ஊற வச்சதை நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரகு அரிசியை சேர்த்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச வரகரிசி மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அதே மிக்சிலையே நம்ம ஊற வச்ச பாசி பயறையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. நல்லா இதையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாம். இதையும் அந்த வரகரிசி மாவு கூடவே சேர்த்துடலாங்க. அரைக்கும் போதே ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்சியில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நாம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாவை நம்ம புளிக்கெல்லாம் வைக்க வேணாம், இன்ஸ்டண்ட்டாகவே செய்யலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு சவுச்சவ் சட்னி பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சவுச்சவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொஞ்சமாக ஒரு கை நிறைய வேர்க்கடலை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோன்னா இந்த சவுச்சவ் சட்னி ரெடிங்க. கண்டிப்பாக இந்த சட்னி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவில் இந்த மாதிரி சூடான தோசைக்கல்லுக்கு சேர்த்துடலாங்க. நம்ம மாவுலாம் நல்லா தோசையெல்லாம் அருமையாக ஊற்ற வருங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சாலுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான வரகரிசி பாசிப்பயிறு தோசை ரெடிங்க. பாசிப்பயிரில் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி தான் வரகரிசியுமே ரொம்ப நல்லது, ஹை ஃபைபர் உள்ளதுங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலுமே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க வரகு. டயபெட்டிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அடிக்கடி வரகை சேர்த்துக்கங்க. நமக்கு ஈஸியாக சுகர்லாம் கண்ட்ரோல் ஆகி வரும். நம்ம செஞ்ச அந்த சவுச்சவ் சட்னிக்கும் இந்த தோசையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சுட சுட சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது நமக்கு அந்த பாசி பயிரோட அந்த டேஸ்ட் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சூடாகவே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். சூடாக சாப்பிடும்போது நம்ம எத்தனை சாப்பிட்றோங்கிறதே கணக்கு இருக்காதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாவு வச்சு நம்ம ஒரு ஊத்தாப்பம் மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி சின்னதாக ஊற்றிட்டு நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆனியன் சேர்த்துருக்கேன். இதனால் 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி ஊத்தாப்பம் கூட ரெடிங்க. இந்த மாதிரி குட்டீஸுக்கெலாம் இந்த மாதிரி ஆனியன் கேரட்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வரகரிசி பாசிப்பயிறு சேர்த்த இந்த மில்லட்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸுக்கு ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.